இந்த பிரதேசத்தில் முக்கியமாக ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு அமைவாக ஒரு வேலை திட்டம் காலையிலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேலை திட்டம் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் இடம்பெறுகின்றது? இந்த வேலை திட்டமானது எங்களுடைய ஒரு ஜனாதிபதி அவர்களின் எண்ணக்கருவின் அடிப்படையிலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மீது இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற அந்த வேலை திட்டத்துக்கு அமைவாக இந்த பிரந்தரச்சேனையிலே இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் என்பிபியினுடைய பிரந்தரச்சேனை வட்டார குழு இங்கே இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகளின் ஒத்துழைப்போடு இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது காலையில் ஏதோ குளறுபடி இடம்பெற்றதாக அறிகின்றோம். இது சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தியின் பிரதேசத்துடைய பிரதேச சபை உறுப்பினர் என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்து எவ்வாறு அமைகின்றது? உண்மையிலே இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கங்களில் ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய வாழைச்சேனை வைத்தியசாலைக்கு செல்கின்ற இந்த வீதி ஓரங்களிலே ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காடுகள் குப்பைகள் துப்புரவு செய்யப்பட்டு பாதசாரிகளுக்கு இடையூறு இல்லாமல் செல்வதற்காகவும், அதே சந்தர்ப்பத்திலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற போதை பாவனையாளர்கள் பதுங்கு குழிகளாக அல்லது பதுங்கு இடமாக இருந்த இந்த இடங்களும் துப்புரவு செய்யப்பட்டு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர்களுடைய விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 3 மாத காலமாக எங்களுடைய இந்த பிரந்தரச்சேனை வட்டார குழுவினுடைய ஏற்பாட்டிலே இந்த வேலை திட்டம் முன்னெடுத்து தருமாறு எங்களுடைய கட்சி எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோடு, இது தொடர்பாக பல முறை எங்களுடைய பிரதேச சபையினுடைய அமர்வுகளிலும் அதே சந்தர்ப்பத்தில் எழுத்து மூலமாக கொடுத்து எங்களுடைய கௌரவ தவிசாளரோ அந்த ஆட்சி அமைச்சிருக்கின்றவர்களோ எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்புகளையும் தரவில்லை. இன்று இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்று பொது அமைப்புகள் அனைத்தும் கலந்து கொள்ள எங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு கிப்பு நாங்கள் போட்டிருந்தோம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கிளைமேட் வந்துட்டு கூடுதலான வெப்ப காலமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவ்வாறான வேலை திட்டங்களை செய்கின்ற போது கௌரவ தவிசாளரும் எங்களுடைய பிரதேச உறுப்பினர் இந்த பிரதேசத்திலே முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து போட்டியிட்ட ஒரு வேட்பாளரும் அப்படியான அடையாளப்படுத்தக்கூடிய இந்த வேலைகளை செய்ய முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலோடு இடையூறை ஏற்படுத்தினார்கள். நாங்கள் இதுவிடயமாக எங்களுடைய குழுவினில் கலந்துரையாடி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த முழு நாட்டிலே அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுடைய வேலை திட்டங்களாக இருந்தாலும் எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. உண்மையிலே அவர்களும் ஒத்துழைப்பு தந்து அவர்கள் என்ன கட்சியாக இருந்தாலும் நாங்கள் பாகுபாடு பார்க்காமல் ஒன்றிணைத்து வேலை செய்வோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த இடத்திலே இந்த வேலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த சந்தர்ப்பத்திலே, நீங்கள் இஷ்டம் என்றால் வேலை செய்யுங்கள், இல்லை என்றால் நாங்கள் ஜேசிபி அனுப்பிவிடுவோம் என்று சொன்னார்கள். உடனே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய என்பிபியினுடைய செயற்பாட்டாளரும் நிறைவேற்று உறுப்பினருமான நியாஸ்தி ஹாஜியார் இடத்திலே எங்களுடைய என்பிபியினுடைய வட்டார குழுவாக்கள் வேண்டிக் கொண்டதற்கு அமைவாக உடனே ஒரு லோடர் இயந்திரம் தரப்பட்டு அதுக்கான சிற்றுண்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த வேலை திட்டங்கள் நிறைவு